அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்காகவும் லவோதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்பதே. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கின்றோம். தேவனை நாங்கள் மறுபடியுமாக இந்த கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். தேவனை எங்களோடு இருந்தருளும். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசியறல வேண்டுமாய். எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களை நாங்கள் தெளிவாக தேவனை நாங்கள் கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபை வாழ்க்கையிலே அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த கொலோசை நிருபத்திலே தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த 2வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்டு வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒரு சிறிய மேற்பார்வையை கொடுப்பது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே நாம் இந்த 1வது அதிகாரத்திற்கு சற்று நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, இந்த 1வது அதிகாரத்திலே நாம் என்னெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால், 1வது அதிகாரத்திலே வசனங்கள் 1 to 8 முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதின வாழ்த்துரையை நாம் பார்க்கின்றோம். அந்த வாழ்த்துறையில் விசுவாசிகள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்திருந்தார்கள் என்பதையும், அவர்கள் எப்படியாக கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதையும், அவர்களிடத்திலே ஆவிக்குரிய அன்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்பதையும் அங்கே பவுல் எழுதி அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை வாழ்த்தி எழுதுகின்றார். தொடர்ச்சியாக 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்கான பவுலினுடைய ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அந்த சபை விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், தங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கணும், இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்கணும் என்று சொல்லும் பொழுது இந்த பவுலினுடைய ஜெபத்தை நாம் ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கின்றார். விசுவாசிகள் அவர்கள் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும், தேவனுடைய ஞானத்திலே வளர வேண்டும், அவர்கள் கனி தருகின்றவர்களாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பாத்திரராக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பலத்திலே அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மிக அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் பார்த்தோம். வசனங்கள் 14 to 22 முடிய நாம் பார்க்கும் பொழுது இந்த கொலோசைய நிருபத்தினுடைய மைய கருத்தாகிய கிறிஸ்துவனுடைய ஒப்புயர்வற்ற நிலையை குறித்து பவுல் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்துவனுடைய ஒப்புயர்வற்ற நிலைமை என்று சொல்லும் பொழுது அதிலே 4 உறவு நிலைகளின் அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய அந்த ஒப்புயர்வற்ற தன்மையை குறித்து நாம் சிந்தித்தோம். அங்கே கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு நிலை என்று நாம் பார்த்தோம். அங்கே கிறிஸ்து எப்படியாக இருக்கின்றார் என்று சொன்னால், காண முடியாத தேவனாகிய அந்த கர்த்தராகிய அவரை காணக்கூடியவராக இந்த உலகத்திலே வந்தார். அவர் காண முடியாத தேவனுடைய மகிமையின் தற்சுரூபமாக உலகத்திலே வந்தார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். 2வதாக படைத்தவராகிய கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சர்வத்தையும் படைத்தவராக கிறிஸ்து இருக்கின்றார். சகலமும் அவருக்காக, அவரை கொண்டு, அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவினாலே படைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்களாக படைக்கப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாம் அதிலிருந்து அநேக நடைமுறை பயன்பாடுகளை நாம் கற்றுக்கொண்டோம். 3வதாக சபைக்கு தலையாகிய கிறிஸ்து என்ற அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டோம். கிறிஸ்து சபைக்கு எப்படியாக தலையாக இருக்கின்றார், அவர் சபைக்கு என்னவெல்லாம் செய்தார். ஆகவே இன்றைக்கு சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற உறவு நிலை என்ன என்பதை குறித்து நாம் அதை கற்றுக்கொண்டோம். 4வதாக தேவனுக்கும் படைப்புகள் யாவற்றிற்கும் ஒப்புரவாளர் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய ஒப்புரவாக்கும் ஊழியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு பிரியமல்லாது இருந்த, தேவனுக்கு எதிராளிகளாக இருந்த, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த இந்த மனுக்குலத்தை கிறிஸ்து எப்படியாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்து அவர்களை மீட்டு கொண்டார்.
அவர்களை பாதுகாத்தார், அவர்களை எப்படி தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி 4ஆவதாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே வசனங்கள் 14 22 முடிய நாம் பார்க்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவனுடைய ஒப்புயர்வற்ற தன்மையை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்து மீதமுள்ள அதிகாரம் முழுவதும் வசனங்கள் 23 அதிகாரம் 29வது வசனம் முடிய கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையிலே பல்வேறு கேள்விகளாக அதை நாம் பிரித்து மிக ஆழமாக அதை நாம் கற்றுக்கொண்டோம். அதில் மிக அதிகமான நேரத்தை நாம் செலவிட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ ஊழியம்னா என்ன, ஊழியனுடைய ஆதாரம் யார், கிறிஸ்தவ ஊழியம் போதிக்க வேண்டிய விஷயம் என்ன, சபை எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவ ஊழியன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது அவர் சந்திக்கின்ற சவால்கள் என்ன, அதன் மத்தியிலே விசுவாசிகள் ஊழியருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, ஊழியனுக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன, விசுவாசிகள் ஏன் உபத்திரவங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நடைமுறை பயன்பாடுகளை கொண்டு அதிகமான காரியங்களை அதில் நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே இவ்வளவு காரியங்களை கற்று முடித்ததற்கு பிற்பாடு இன்றைக்கு நாம் இந்த 2வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுதுங்க நாம் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசை நிருபத்தை எழுதும் பொழுது அவர் ஏதோ ஒவ்வொரு அதிகாரமாக அவர் பிரித்து எழுதவில்லை. இது முதல் அதிகாரம், இது 2வது அதிகாரம், இது 3வது அதிகாரம் என்று சொல்லி அவர் பிரித்து எழுதவில்லை. அவர் ஒரே நிருபமாக விசுவாசிகளுக்கு அவர் எழுதி கொடுக்கின்றார். பிறகு இவைகளானது அதிகாரமாக பிரிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அதிலே பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அந்த வசனத்தினுடைய இறுதியிலே மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இப்போ இந்த போராட்டம் என்று சொல்லும் பொழுது 1வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலையும் பவுல் இதே வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 29வது வசனத்திலே பவுல் சொல்றாரு, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே 1வது அதிகாரத்தின் இறுதியிலே நான் போராடுகின்றேன் என்று சொன்ன பவுல் தொடர்ச்சியாக நான் எப்படியாக போராடுகின்றேன், அந்த போராட்டமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நான் எதற்காக போராடுகின்றேன், நான் போராடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, நான் எந்த மாதிரியான விஷயங்களுக்காக எப்படிப்பட்ட வகையில் என்னுடைய போராட்டம் இருக்கின்றது என்பதை தொடர்ச்சியாக விவரிப்பது தான் இந்த 2வது அதிகாரத்தினுடைய நாம் வாசிக்க இருக்கின்ற கற்றுக்கொள்ள இருக்கின்ற காரியங்கள். ஆகவே இங்கே போராட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகின்றார், நான் போராடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு பந்தயத்திலே ஓடுகின்றவன் இல்லைனா மல்யுத்தத்தை செய்கின்றவன், அந்த போட்டியில் இருக்கின்ற ஒரு மனிதன் தனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசை பெறும்படியாக அவன் ஜெயிக்கின்ற வரைக்கும் தனக்குள்ள இருக்கிற 1% பலத்தை என்ன செய்கிறான், அதில் கொடுக்கிறான். பந்தயத்திலே ஓடுகின்றவன் பரிசையை பெற்றுக்கொள்ளும்படியாக தனக்குள்ளே இருக்கிற பலம் எல்லாவற்றையும் செலவழிக்கின்றான். அதே போல மல்யுத்தத்தை செய்கின்றவன் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறும்படியாக தனக்குள்ளே இருக்கின்ற எல்லா பலத்தையும் அதிலே போடுகின்றான். அதனுடைய அர்த்தம் தான் என்னதுங்க, போராட்டம், அகோனி என்று ஆங்கிலத்திலே வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. மிகுந்த வியாகுலப்படுதல், மிகுந்த போராடுதல், தனக்குள்ளாக இருக்கின்ற பலம் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துதல். அதுதான் அந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார், நான் போராடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இப்ப இந்த போராட்டத்தை கொலோசை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகின்றார். இந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 2வது அதிகாரத்திலே உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் என்று பவுல் சொல்லுகின்றார். ஆகவே இந்த விசுவாசிகளுக்காக தனக்குள்ளாக இருக்கின்ற முழு பலத்தையும் கொட்டி உழைத்த பவுல் 1 அதிகாரத்தினுடைய இறுதியிலே சொல்லுகின்றார், நான் போராடி பிரயாசப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். 2வது அதிகாரத்தின் 1 வசனத்திலேயும் சொல்லுகின்றார், நான் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த போராட்டம் எல்லாவற்றையும் கொலோசை விசுவாசிகள் அவர்கள் அறிய வேண்டும். நான் அவர்களுக்காக மிகுந்த பிரயாசத்தை எடுக்கின்றேன்,
நான் அவர்களுக்காக மிகுந்த வியாகுலத்தை படுகின்றேன் என்பதை அந்த விசுவாசிகள் அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகின்றார். ஏன் விரும்புகின்றார்? எனக்கு இந்த போராட்டம் உங்கள் நிமித்தமாக உங்களுக்காக எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஏன் அதை சொல்றார்? அதுதான் நாம் அடுத்து வர வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலிருந்து நாம் அந்த போராட்டத்தை அவர் எப்படியாக அவர்களுக்காக போராடுகின்றார். அந்த போராட்டம் என்று சொல்லும் பொழுது ஜெபத்திலே அவர்களுக்காக அவர் போராடுகின்றார். ஆகவே அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதை நாம் வருகின்ற வாரங்களிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைக்கு இதற்கு ஒரு அடித்தளமாக, ஒரு மேலோட்டமாக, ஒரு முன்னோட்டமாகத்தான் சுருக்கமாக இதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த விசுவாசிகளுக்காக பவுல் படுகின்ற பிரயாசங்கள், பவுல் பட்ட போராட்டம், அதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் எப்படியாக போராடுகின்றார் என்பதையும், ஏன் போராடுகின்றார் என்பதையும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு மேலோட்டமாக. ஆகவே ஏன் இங்கே பவுல் போராடுகின்றார், விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே நடக்கின்ற இந்த சம்பவத்தை சுற்றி நடக்கின்ற 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 3 காரியங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் இங்கே ஏன் பவுல் இந்த அளவுக்கு பிரயாசத்தை பட்டு போராட்டம் அடைந்து அதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே என்ன அந்த 3 காரியங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக பவுலுக்கும் இந்த கொலோசை சபைக்கும் லவோதிக்கேயா சபைக்கும் இருந்த உறவு நிலை என்ன என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பவுலுக்கும் கொலோசை மற்றும் இந்த லவோதிக்கேயா சபைகளுக்கும் இடையே இருந்த உறவு நிலை என்ன? இரண்டாவதாக இந்த சபைகளிலே காணப்பட்ட பிரச்சனை என்ன? இரண்டாவதாக இந்த சபைகளிலே காணப்பட்ட பிரச்சனை என்ன? மூன்றாவதாக அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பவுலினுடைய நிலைமை என்ன? மூன்றாவதாக அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பவுலினுடைய நிலைமை என்ன? ஆகவே முதலாவதாக பவுலுக்கும் இந்த கொலோசை மற்றும் லவோதிக்கேயா சபைகளுக்கும் இடையே இருந்த உறவு நிலை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த கொலோசை நிருபத்தினுடைய முன்னோட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இந்த கொலோசை சபைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். சரிங்களா? இந்த கொலோசை சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை. இந்த கொலோசை சபையையோ இல்லை லவோதிக்கேயா சபையையோ பவுல் நிறுவவில்லை. அவர் தன்னுடைய 3 ஊழிய பிரயாணத்திலேயும் இந்த சபைகளுக்கு அவர் என்ன செய்யலைங்க, அவர் போகலை. அவர் இந்த சபையை போய் சந்திக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சபையை யார் சந்தித்தாள்? தான் ஸ்தாபிக்காத ஒரு சபைக்காக இந்த இடத்திலே பவுல் மிகுந்த வியாபலப்படுகின்றார், மிகுந்த போராட்டத்தை படுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த சபையை ஸ்தாபித்தது யார், இந்த சபையை நிறுவது யார் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் கொலோசை நிருபத்திலே பார்க்கின்றோம். 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழிய காரணமாக இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். ஆகவே இந்த கொலோசை சபையை ஸ்தாபித்தது யார், அதே போல லவோதிக்கேயா சபையை ஸ்தாபித்தது யார் என்று கேட்டால் இந்த எப்பாப்ரா. எபேசு பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்யும் பொழுது, அங்கே ஆசியாவிலே ஊழியம் செய்யும் பொழுது, அங்கே கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட எப்பாப்ரா இங்கே என்ன செய்கின்றார், தேவனுடைய வார்த்தை சொல்லி இங்கே சபையை ஸ்தாபிக்கின்றார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது கொலோசை 4வது அதிகாரம் 12வது வசனத்திலேயே பவுல் சொல்றாரு, கொலோசை 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகின்றான் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த கொலோசை சபை லவோதிக்கேயா சபையினுடைய போதகர் யார், இந்த சபையை ஸ்தாபித்தது யார் என்று கேட்டால் எப்பாப்ரா என்று பவுலே அங்கே நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கொலோசை சபைக்கும் லவோதிக்கேயா சபைக்கும் பவுலுக்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலை என்ன அப்படின்னு நாம் கேட்டோம் என்று சொன்னால் எந்த விதமான உறவு நிலையும் கிடையாது. பவுல் இந்த சபையை ஸ்தாபிக்கவில்லை. பவுல் இந்த சபையை அவர் போய் சந்தித்து அவர்களிடத்திலே பேசவும் இல்லை, அவர்களுக்கு போதிக்கவும் இல்லை.
ஆகவே தான் ஸ்தாபிக்காத ஒரு சபையை, தான் ஒருபோதும் சந்தித்திராத ஒரு விசுவாசிகளின் கூட்டத்திற்காக இங்கே பவுல் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக மிகுந்த போராட்டத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் உங்களுக்காக மிகப்பெரிய பிரயாசத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். உங்கள் நிமித்தமாக எனக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அங்கே அவர்கள் மாத்திரமல்லங்க, கொலோசே சபை, லவோதிக்கேயா சபை மாத்திரமல்ல, பவுல் இன்னொரு ஒரு குரூப்பையும் சொல்றார், இன்னொரு குறிப்பிட்ட நபர்களையும் சொல்லுகின்றார். யார் என்று சொன்னால், சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கின்ற மற்றெல்லாருக்காகவும் என்று சொல்லுகின்றார். கொலோசை சபை, லவோதிக்கேயா சபை, சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கின்ற மற்ற எல்லா சபை, இது யாரை இன்க்ளூட் பண்ணுதுங்க? நம்மையும் இந்த சபை என்ன செய்துங்க? உள்ளடக்கி இருக்கின்றது. இங்கே பவுல் உலகளாவிய சபையை குறித்து பேசுகின்றார். காண முடியாத ஒரு சபை, காணக்கூடாத ஒரு சபை, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய விசுவாசத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரே நோக்கத்திற்காக, ஒரே நோக்கத்தை கொண்டு தேவனுடைய மகிமைக்கென்று உலகளாவிய சபையாக இருக்கின்ற இந்த கிறிஸ்துவனுடைய எல்லா மக்களுக்காகவும், காணாதிருக்கின்ற எல்லாருக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்லுகின்றார். இங்கே பவுல் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கின்ற மற்ற எல்லாருக்காகவும் என்று சொல்லும் பொழுது அது நம்மையும் உள்ளடக்கி இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இந்த வார்த்தை எழுதின இந்த பவுலினுடைய இந்த வார்த்தைகளானது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நம்மத்திலேயும் என்ன செய்கின்றது? கிரியை நடப்பிக்கின்றது. இந்த பவுலினுடைய நிருபத்தை வாசித்த இந்த முதல் வாசகர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினதோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலனை தந்ததோ, எந்த அளவிற்கு ஆவிக்குரிய பாக்கியத்தை தந்ததோ, எந்த அளவிற்கு பக்தி விருத்தியை உண்டாக்கியதோ, அதே அளவிற்கு நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் பலன்களையும் பக்தி விருத்தியையும் நமக்கு என்ன செய்கின்றது? உண்டாக்குகின்றது. ஆகவே இங்கே பவுல் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட உங்களுக்காகவும் நான் காணாதிருக்கின்ற அந்த உலகளாவிய சபைக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த போராட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த இடத்துல பவுலனுடைய அந்த ஒரு போதகனுக்குரிய இருதயம் அவருக்குள்ளாக எந்த அளவிற்கு செயல்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியா பவுல் இந்த இடத்துல ஊழியக்காரர்களை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகின்றார். இந்த 1வது அதிகாரத்தில் என்ன பேசினாரோ அதனுடைய தொடர்ச்சியை தான் பேசிக்கொண்டு வருகின்றார். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன் அவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், போதகன் என்பவன் தன்னுடைய சபையை நேசிக்கின்றவனாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே உலகளாவிய சபையை நேசிக்கின்றவனாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தேவன் நியமித்திருக்கின்றார் உண்மை. ஆனால் அதே நேரத்திலே அந்த குறிப்பிட்ட சபையானது கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே ஒன்று கட்டப்பட்டதாக காண முடியாத உலகளாவிய சபைக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? சேர்ந்து உழைக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. உலகளாவிய சபையை குறித்து கிறிஸ்து பேசுகின்றார். ஆகவே இந்த இடத்தில் நான் பார்க்கும் பொழுது இங்கே பவுல் சொல்லுகின்றார், உங்களுக்காக எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு, உங்களுக்காக எனக்கு மிகுந்த வேதனை உண்டு என்று சொல்லுகின்றார். அந்த வேதனையும் அந்த போராட்டம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை இன்றைக்கு பவுலுடைய வார்த்தைகள் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே பவுல் சொல்றாரு, எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று சொல்லுகின்றார். என்னவா? ஏதோ ஒரு சபையை குறித்த கவலை மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்த கவலை மாத்திரம் அல்ல, தான் ஸ்தாபித்த ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்த கவலை மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவனுடைய எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று பவுல் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய சபைகளின் மீது நேசத்தையும் அன்பையும் கொண்டிருந்த ஒரு மனிதனாக, போதகனாக பவுல் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இங்கே சபைக்கென்று பவுல் எந்த அளவிற்கு ஒரு அன்பையும்
பயபக்தியையும் நேசத்தையும் கொண்டிருந்தார் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு போதகனாலும், அதாவது கிறிஸ்துவனுடைய சபையை நேசிக்காத எந்த ஒரு போதகனாலும் கிறிஸ்துவனுடைய சபைக்கென்று உண்மையாக வேலை செய்ய முடியாது. நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஏதோ போதகருக்கு மாத்திரம் உரியதல்ல, விசுவாசிகளுக்கும் அது உண்மை. ஏன்னா விசுவாசிகளாகிய நாம் எதற்காக சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம்? சபையினுடைய பக்தி விருத்திக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். சபையினுடைய வளர்ச்சிக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம எல்லாரும் என்னதுங்க, சபையினுடைய அவயவங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்றோம். எல்லாரும் இசைவாக கூட்டி கட்டப்படுகின்றது என்று பவுல் சொல்லுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சபையை நேசிக்காத, சபையின் மீது அன்பில்லாத எந்த ஒரு ஊழியனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவர்களால் சபைக்கென்று உண்மையாக வேலை செய்ய முடியாது. இது நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவதாக பவுலுக்கும் இந்த கொலோசே, லவோதிக்கேயா சபைகளுக்கும் இருந்த உறவு நிலை என்ன என்று கேட்டால், ஒரே ஒரு உறவு நிலை தான். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவினாலே ஒன்றாக கூட்டப்பட்டவர்கள். எதற்காக? தேவனுடைய மகிமைக்காக. கிறிஸ்துவனுடைய சபை, உலகளாவிய சபை கட்டி எழுப்பப்படும்படியாக. முதலாவது காரியம். இரண்டாவதாக, இந்த சபைகளிலே காணப்பட்ட பிரச்சனை என்ன? இந்த சபைகளிலே காணப்பட்ட பிரச்சனை என்னென்னு என்று நாம் பார்க்கும் பொழுது, இதையும் இந்த கொலோசை நிருபத்தினுடைய முன்னோட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சபைகளிலே என்ன பிரச்சனை இருந்தது என்று சொன்னால், கள்ள உபதேசங்கள் இந்த சபையை நாளுக்கு நாளாக தாக்க ஆரம்பித்தது. தவறான உபதேசங்கள், மாய்மாலமான போதனைகள், துருபதேசங்கள் இந்த சபையை அவைகள் தாக்க ஆரம்பித்தன. என்ன துருபதேசங்கள் என்று பார்க்கும் பொழுது, அநேகர் எழும்ப ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் அறிவது போதாது, உங்களுடைய இரட்சிப்பிற்கென்று, உங்களுடைய மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று கிறிஸ்து மாத்திரம் போதாது, அவர் மாத்திரம் உங்களுக்கு போதுமானவர் அல்ல, மாறாக அதையும் தாண்டி ஒரு ரகசியமான ஒரு ஞானம் உங்களுக்கு தேவை என்று அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கு போதாது, உங்களுக்கு ஞானம் தேவை. அது ரகசியமானது, அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை தங்களை மிகவும் ஒதுக்கி வைத்து, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்து, தங்களுடைய உடலை ஒருத்து, அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற சாதாரண மனிதர்களைப் போல சமூக வாழ்க்கையிலிருந்து தங்களை பிரித்து கொண்டு, இல்லற வாழ்க்கையிலிருந்து தங்களை பிரித்து கொண்டு, தனியாக ஒரு விசேஷித்த வாழ்க்கை வாழுகின்றவர்களாலே மாத்திரமே அந்த ரகசியமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானம் இருப்பவர்களாலே தான் என்ன செய்ய முடியும்? மேலான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய இரட்சிப்பிற்கும் உங்களுடைய நன்மைகளுக்கும் கிறிஸ்து மாத்திரம் போதாது, மற்ற சடங்காச்சாரியங்களும் அவசியம் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். ஞானம் உங்களுக்கு அவசியம் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். உடல் ஒருத்தல் உங்களுக்கு அவசியம் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் சடங்காச்சாரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினாலே எவையெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதோ அதே சடங்காச்சாரியங்களையும் கட்டளைகளையும் அவர்கள் மீண்டுமாக சபைக்குள்ளாக புகுத்த ஆரம்பித்தார்கள். அதான் பவுல் இந்த 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அதை அவர் பேசுகிறார். நாம் அதை தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் சிந்திக்க இருக்கின்றோம். பாரம்பரியத்தை சபைக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். ஆகவே இந்த சபையானது அது சந்தித்த பிரச்சனை, சபை காணப்பட்ட நிலைமை என்னவென்று சொன்னால், துருபதேசங்களினாலே தாக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த சபையானது இருந்தது. அது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே அந்த முன்னோட்டத்தில் கற்றுக்கொண்டோம், இந்த கொலோசை சபையும் சரி, இந்த லவோதிக்கேயா சபையும் சரி, பொருளாதார ரீதியில எந்த ஒரு முன்னேற்றமும் முக்கியத்துவமும் இல்லாத ஒரு பட்டணங்களாக காணப்பட்டது. சரிங்களா? முன்னேற்றம் இல்லாத, முக்கியத்துவம் இல்லாத ஒரு பட்டணமாக, சிறிய சிரமப்படுகின்ற ஒரு பட்டணமாக, சபையாக இந்த கொலோசை சபையானது இருந்தது. அந்த சபையிலே தான் இந்த துருபதேசங்கள் என்ன செய்கின்றார்கள்? கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கு போதாது, அவருடைய சிலுவை மரணம் மாத்திரம் போதாது, மற்ற காரியங்கள் உங்களுக்கு அவசியம் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், இன்றைக்கு நாமளும் எப்படி இருக்கிறோங்க? அதே மாதிரி தான் இருக்கிறோம்.
கிறிஸ்து மாத்திரம் போதாது, பாரம்பரியம் அவசியம் என்று போதிக்கின்ற சபைகள் நம்மத்திலே இருக்கின்றது. கிறிஸ்து மாத்திரம் போதாது, கிறிஸ்துவும் சபையும் வேண்டும், கிறிஸ்துவும் பாரம்பரியமும் வேண்டும், கிறிஸ்துவும் மற்ற சடங்காச்சாரியங்களும் வேண்டும். வேதம் மாத்திரம் போதாது, வேதமும் சடங்காச்சாரியமும் வேதமும் சபையும் வேண்டும் என்று சொல்லி இரட்சிப்பிற்கு மனிதனுடைய கிரியைகளையும் மனிதனுடைய சடங்காச்சாரியங்களையும் மனிதனுடைய ஞானத்தினாலே உருவாக்கப்பட்ட மற்ற காரியங்களும் தேவையாக அவசியமாக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த நிருபத்திலே அந்த கொலோசே சபைகளானது சந்தித்துக் கொண்டிருந்த அந்த பிரச்சனையானது, அந்த பிரச்சனை ஏதோ நமக்கு பழக்கப்படாத ஒரு பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கு நாம எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை சந்தித்துக் கொண்டு வருகின்றோமோ அதே பிரச்சனை தான் அந்த சபை என்ன செய்து கொண்டு வந்தது, சந்தித்துக் கொண்டு வந்தது. துருபதேசிகள் சபைக்குள்ளாக புகுந்து தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், குலைத்து போட ஆரம்பித்தார்கள். சபையை அவர்கள் சபைக்குள்ளாக குழப்பத்தை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். இதுதான் அந்த சபையிலே காணப்பட்ட நிலைமை என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த சூழ்நிலையிலே பவுலினுடைய நிலைமை என்ன, இந்த சூழ்நிலையிலே பவுலினுடைய நிலைமை என்ன. ஆகவே நம்ம வாசித்தோம், எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று பவுல் சொல்கின்றார். ஆகவே எல்லா சபைகளையும் குறித்த கவலையினாலே நாள்தோறும் நெருக்கப்படுகின்ற, பாதிக்கப்படுகின்ற, சபைகளுக்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டிருக்கின்ற இந்த பவுலிற்கு இந்த கொலோசே சபையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற செய்தியானது கொண்டு போகப்படுகின்றது. இங்கே விசுவாசிகள் அவர்கள் மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாக இருக்கின்றார்கள். விசுவாசிகள் மிகப்பெரிய சோதனையை, மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சபையானது கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று சுவிசேஷத்தை அறிவித்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து மாத்திரம் போதாது, கிறிஸ்துவும் மற்ற காரியங்களும் அவசியம் என்ற தவறான உபதேசம் போதிக்கப்படுகின்றது என்று சொல்லி இந்த செய்தியானது, சபையிலே காணப்பட்ட இந்த ஆபத்தான சூழ்நிலையானது பவுலினுடைய அறிவிற்கு கொண்டு போகப்படுகின்றது. அதை கேட்ட உடனேயே பவுல் என்ன செய்கின்றார், தான் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக சபையை குறித்த கவலையானது அவரை மிகவும் நெருக்குகின்றது. அதான் அவர் சொல்றார் அந்த 1வது வசனத்தில், எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்றார். சபையானது இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கின்றது என்பதை கேட்ட உடனேயே அவர் மிகுந்த வியாகுலப்படுகின்றார், மிகுந்த வேதனைப்படுகின்றார். அந்த போராட்டத்தை அவரால் தாங்க முடியல, அந்த வேதனை அவரால் தாங்க முடியல. கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் மிகுந்த வியாகுலப்பட தொடங்கினார் என்ற வார்த்தை தான் இந்த இடத்திலையும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்துனுடைய வியாகுலமானது எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய வியர்வை இரத்தமாக வெளியேறினது. அந்த அளவிற்கு பவுல் என்ன செய்கின்றார், இந்த இடத்திலே வேதனைப்படுகின்றார், வேதனை அனுபவிக்கின்றார். இந்த சபையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிட்டது என்பதை கேட்ட உடனே, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்கிற செய்தி அவருக்கு வரும் பொழுது அவருடைய நிலைமையை கவனிங்க. அவருடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைகள் நடக்கின்றது என்ற செய்தி அவருடைய காதிற்கு வரும் பொழுது பவுல் எங்கே இருக்கின்றார், சிறைச்சாலையில் இருக்கின்றார். பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். எபேசு நிருபம், பிலிப்பியர், கொலோசை இருந்த 3 நிருபங்களும் பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதுகின்றார். சிறைச்சாலை என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு தனியாக வீடு இருக்கின்றது. அந்த வீட்டு சிறைச்சாலையிலே, வீட்டு காவலிலே அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த காவலை விட்டு அவரால் வெளியில எங்கேயும் போக முடியாது. தன்னுடைய கைகளிலே விலங்கு கட்டப்பட்டவனாக அவர் தனியாக அந்த வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். காவலிலே ரோம படை தளபதிகளுடைய கண்காணிப்பிற்கு கீழாக அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார், கைதியாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பவுலுடைய நிலைமை நீங்க கவனித்து பாருங்க. பவுலினுடைய யோசனை சற்று யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மந்தையை கொடிய சிங்கம் அடித்து பீறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழியிலே மாட்டிக்கொண்ட மேய்ப்பனுடைய நிலைமை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. தன்னுடைய குழந்தையை 4 பேர் சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கைகள் கட்டப்பட்ட ஒரு தாயினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு வேதனை, எந்த அளவிற்கு கஷ்டம் அவங்களுக்குள்ள இருக்கும், எந்த அளவிற்கு அவர்கள் போராட்டப்படுகின்றவர்களாக இருப்பார்கள், எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மந்தையானது அடிக்கப்படுகின்றது,
தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய குழந்தையானவள் அடிக்கப்படுகின்றான். ஆனால் இவை எல்லாவற்றையும் கண்ணுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து தங்களாலே எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளாக எந்த அளவிற்கு வியாகுலம் இருக்கும், எந்த அளவிற்கு போராட்டம் இருக்கும். அந்த நிலைமையிலே தான் பவுல் இந்த இடத்திலே இருக்கின்றார். அந்த நிலைமையிலே தான் பவுல் இந்த இடத்திலே அவர் மிகுந்த வேதனையையும் மிகுந்த வழிகளையும் மிகுந்த போராட்டத்தையும் உடையவராக இருக்கின்றார். அதனால தான் அந்த 1வது வசனத்தில் சொல்றார், உங்களை குறித்து எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்றார். மிகுந்த வியாகுலம் உண்டு. அருமையான ஒரு ஆவிக்குரிய ஆரம்பத்தை கொண்டிருந்த ஒரு சபை. ஏன்னா நம்ம 1வது அதிகாரத்திலே பவுல் அவர்களை வாழ்த்தும் பொழுது நம்ம பார்த்தோம், உங்களுக்குள்ளாக இருந்த ஆவிக்குரிய அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். உங்களுக்காக நாங்கள் தேவனுக்காக நாதோறும் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நீங்கள் அருமையான ஆரம்பத்தை கொண்டிருக்கின்றீர்கள் என்று பவுல் அவர்களை வாழ்த்துகின்றார். இப்படி அருமையான ஆரம்பத்தை கொண்டு ஆவிக்குரிய ஆரம்பத்தை கொண்டிருந்த இந்த சபைக்குள்ளாக மிகப்பெரிய ஆபத்தான போதனைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஆபத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கேட்ட பவுலால் என்ன செய்ய முடியலங்க? ஒன்றும் செய்ய முடியல. நிர்கதியான ஒரு நிலைமையிலே, அவர்களை போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலே இந்த இடத்திலே சபைக்காக நாள்தோறும் கவலைப்படுகின்ற, வியாகுலப்படுகின்ற, சபையினுடைய கவலைகள் நெருக்கி ஏவுகின்ற இந்த பவுலானவர் இந்த சபையை போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். இந்த இடத்தை விட்டு அவரால் வெளியில் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு வியாகுலம் நிறைந்த அந்த சூழ்நிலையின் மத்தியிலே பவுல் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். என்னதுங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்கின்றீர்கள், நீங்கள் இவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றீர்கள். இதை கேட்ட உடனே எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டாயிற்று. என்னால் உங்களிடத்தில் வர முடியாது, என்னால் உங்களை வந்து பார்க்க முடியாது, உங்கள் மத்தியிலே உங்களை கண்டிக்க முடியாது, அந்த தவறான உபதேசத்தை போதிக்கின்றவர்களுக்கு எதிராக என்னாலே வந்து பேச முடியாது. ஆனாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு, உங்களுக்காக நான் மிகப்பெரிய பாரத்தை கொண்டிருக்கின்றேன், இந்த தயவு செய்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகின்றார். நான் சும்மா இல்லை, எனக்குள்ளே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது, எனக்குள்ளே மிகுந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் மத்தியிலே என்னால் இருக்க முடியாவிட்டாலும், உங்கள் மத்தியிலே நான் வர முடியாவிட்டாலும் தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக மிகுந்த வியாகுலத்தை கொண்டிருக்கின்றேன் என்று பவுல் எழுதுகின்றார். ஆகவே ஒரு ஊழியக்காரனுடைய மனதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு ஊழியக்காரனுடைய போராட்டத்தை, இருதயத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய சபைக்காக மாத்திரம் கவலைப்படுகின்றவன் அல்ல, மாறாக கிறிஸ்துவனுடைய சபைக்காக அவன் கவலைப்படுகின்றவன். இன்றைக்கு தன்னுடைய சபை என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த சபையை எப்படியாக பெருக்க வேண்டும், அந்த சபையில எப்படியாக பணத்தை பார்க்கலாம் என்று சொல்லி அநேக வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்பவன் அது அவனுடைய சபை அல்ல, மாறாக கிறிஸ்துவனுடைய சபை. கிறிஸ்து சபையை மேற்பார்வை பார்க்கும்படியாக போதகனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த போதகன் அந்த சபையினுடைய நன்மைகளுக்காக விசுவாசிகளை பயிற்றுவிக்கின்றவனாக இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட உள்ளூர் சபையினுடைய நன்மையை எதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகளாவிய சபையினுடைய வளர்ச்சிக்காக அதை செய்ய வேண்டும். அதை சரியாக சிந்தையிலே நிறுத்தி வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, உங்களுக்காக எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்றார். ஏன் அவருக்கு போராட்டம் இருந்தது என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கள்ள உபதேசத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலே பவுல் அவர்களை சந்திக்க முடியாத கைதியாக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே இருந்து அவர்களோடு உங்களுடைய பாரத்தை நானும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன், உங்களுக்காக என்னுடைய ஆவி வியாகுலப்படுகின்றது, உங்களுக்காக நான் பிரயாசம் எடுக்கின்றவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இது எல்லாமே நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நடைமுறை பயன்பாடு என்னவென்று சொன்னால், விசுவாசிகளாகிய நமக்கு, நாம் சார்ந்திருக்கின்ற உள்ளூர் சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கின்ற உலகளாவிய சபைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கின்ற பங்களிப்பை குறித்து இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். விசுவாசிகளாகி நாம் கிறிஸ்துவனுடைய சபைக்காக எந்த அளவிற்கு போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சபையானது உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது, கிறிஸ்துவனுடைய சபையானது துன்பப்படுத்தப்படும் பொழுது,
அது ஏதோ வெளியில இருந்து வருகின்ற உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, மாறாக இப்படிப்பட்ட தவறான போதனைகளினாலே கிறிஸ்துவனுடைய சபையானது தாக்கப்படும் பொழுது விசுவாசிகளாகி உங்களுடைய என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் போராடுகின்றோமா? நம்முடைய ஆத்மா வியாகுலத்தை கொள்கின்றதா? நம்முடைய ஆத்மா மிகுந்த போராட்டத்தை படுகின்றதா? கிறிஸ்துவை போல, பவுலை போல, மற்ற சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலர்களைப் போல அந்த சபைகளுக்காக நாம் மிகுந்த வியாகுலத்தை படுகின்றோமா? நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லா பலத்தையும் சபையினுடைய நன்மைகளுக்காக நாம் செலவு பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இன்றைக்கு மற்ற சபைகளிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு அதை குறித்து கவலை இல்லையே, ஏன்னா நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், அவ்வளவுதான். எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ போதகர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுகின்றார்கள். சபையிலே இன்றைக்கு எத்தனையோ தவறான உபதேசங்கள் பெருகி வருகின்றது. சபையிலே மாய்மாலமான உபதேசங்கள் பெருகி வருகின்றது. இதை குறித்து நமக்கு இருதயம் படபடக்கின்றதா? இதை குறித்து நாம் வியாகுலப்படுகின்றோமா? இதை குறித்து நாம் பாரப்படுகின்றோமா? நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணுங்க. இன்றைக்கு எல்லாருமே பேசுறோம், கிறிஸ்தவர்கள் உட்பட, விசுவாசிகள் உட்பட பேசுகின்றோம், இந்த நாட்டை ஆளுகின்ற தலைமை சரியில்லை, இன்னைக்கு சிலிண்டர் விலை உயருது, பெட்ரோல் விலை உயருது, நாட்டை ஆளுகை செய்கின்ற இந்த தலைவர்களுடைய திட்டங்கள் சரியில்லை, அவங்க வகுக்கின்ற தீர்மானங்கள் சரியில்லை, அவங்க வகுக்கின்ற வியூகங்கள் சரியில்லை என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற குறைகளையும் அவர்கள் செய்கின்ற தவறான காரியங்களையும் நாம் பேசுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் அவயவங்களாக இருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்ற போர்வையில இருந்து கொண்டிருக்கின்ற ஓநாய்கள் கிறிஸ்துவனுடைய சபையை, நன்மையை குலைக்கும்படியாக கொண்டு வருகின்ற தவறான காரியங்களை பார்த்து நாம் என்ன செய்கின்றோம்? வாயை மூடிக்கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய சபையை நாம் நேசிக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா பவுல் இந்த சபையை நேசித்தபடினாலே தான் அவர் சொல்கின்றார், உங்களுக்காக எனக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு, உங்களுக்காக எனக்கு மிகப்பெரிய வியாகுலம் உண்டு. மற்ற எல்லாவற்றிற்காகவும் குரல் கொடுக்கின்றோம், மற்ற எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சபை என்று வரும் பொழுது நாம் மிகுந்த சாந்த சொரூபிகளாக மாறிவிடுகின்றோம். சபையின் மீது நமக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றது? சபையின் மீது நமக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்கின்றது? சபையின் மீது நமக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். நீங்க 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துக்கு நீங்க உங்களுடைய வேதாகமத்தை திருப்பும் பொழுது 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கின்றது. அந்த நேரத்திலே ஏலி பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அங்கே என்ன ஆகின்றது என்று சொன்னால், அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் தோற்று போகின்றார்கள். 4வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியருக்கு முன்பதாக தோற்கடிக்கப்பட்டு போகின்றார்கள். இப்படி தோற்று போன உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாளையத்திலே கூடி வந்து அவங்க கூடி பேசுறாங்க, பெலிஸ்தருக்கு முன்பதாக நம்ம தோற்று போனதற்கு காரணம் என்ன என்று சொல்லி மூப்பர்கள் எல்லாரும் கூடி வந்து விசாரணை செய்கின்றார்கள். அப்படி விசாரணை செய்யும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி நம்மிடத்துல இல்லை, அதனால தான் நம்ம தோத்து போயிட்டோம்னு சொல்றாங்க. 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்தது என்ன? சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞனின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே கொண்டு வர வேண்டியது என்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த யுத்தத்திலே தோற்று போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்களிடத்திலே இல்லை, அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம் என்றவர்கள் நம்பி என்ன செய்கின்றார்கள்? போய் கர்த்தருடைய பெட்டியை மீண்டுமாக தங்களுடைய பாளையத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்ததற்கு பிற்பாடு மறுபடியும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலேயே என்ன நடக்குது என்று பார்த்தால், மறுபடியும் என்ன செய்கின்றார்கள்? பெலிஸ்தருக்கு முன்பதாக தோற்கடிக்கப்பட்டு போகின்றார்கள். அந்த ஆசாரியனாக இருந்த ஏலியினுடைய குமாரர்கள் ஆகிய ஓப்னியும் பினகாசும் மரித்து போகின்றார்கள். கர்த்தருடைய பெட்டியானதும் பிடிக்கப்பட்டு போகின்றது. இப்போ அந்த சம்பவம் நடக்கும் பொழுது 13வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 13வது வசனத்திலே 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். பென்யமீன் கோத்திரனாகிய ஒருவன் படகிலிருந்து ஓடி
தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது, இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முழிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பிரதான ஆசாரியனாக இருந்த இந்த ஏலி, அவன் என்ன நடக்கின்றது என்று பார்க்கும்பொழுது, இந்த கர்த்தருடைய பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று வேதாகம் சொல்லுகின்றது. 13வது வசனத்திலே கர்த்தருடைய பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த தேவனுடைய பெட்டியானது பிடிக்கப்பட்டு போனது என்று கேட்ட செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன ஆகிவிட்டான்? மரித்து போனான் என்று நாம் பார்க்கின்றோம். அவனுடைய 2 குமாரர்கள் மரித்ததை குறித்து அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவனுடைய குமாரர்கள் மரிப்பதை குறித்து அவருக்கு எந்த ஒரு வேதனை இல்லை. ஏன்னா அவருடைய குமாரர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு உள்ளாவார்கள், அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று ஏற்கனவே சாமுவேலின் மூலமாக ஏலிக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏலி என்ன சொல்றாரு? அவர் சல்வ வல்ல கர்த்தர், அவர் தன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லுகின்றார். ஆகவே தன்னுடைய மகன்கள் இறந்ததை குறித்து அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போனது என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அங்கே என்ன ஆகின்றது? அவன் மரித்து போகின்றான். அது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய மருமகள் அங்கே இருக்கின்றாள். 19வது வசனத்திலே, பினகாசின் மனைவியாகி அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன்மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். இந்த மருமகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஆண் பிள்ளை பிறக்கின்றது. அந்த சமூகத்திலே ஆண் பிள்ளை மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அங்கே ஸ்திரீகள் சொல்றாங்க, நீ பயப்படாத, உனக்கு ஆண் பிள்ளை பெற்றா என்று சொல்லுகின்றார்கள். தனக்கு பிள்ளை பிறந்ததை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. தன்னுடைய கணவன் இறந்ததை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. மாறாக என்னதுங்க, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனதை குறித்து அவள் மிகுந்த வேதனைப்படுகின்றவளாக இருக்கின்றாள். பிரியமானவர்களே, நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அது சபைக்கோர் நிழலாக இருக்கின்றது. இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது சபைக்கோர் நிழலாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், தேவனுடைய நியாய பிரமாணத்தினுடைய அந்த 2 கற்பலகைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு பெட்டகமாக என்ன இருந்ததுங்க? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆகவே அதை இன்றைக்கு நாம் சபையை பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை பாதுகாக்கும்படியாக, தேவனுடைய சத்தியத்தை தொடர்ச்சியாக பராமரிக்கும்படியாக, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகா பெரிய விசுவாசத்தை தொடர்ச்சியாக பாதுகாக்கும்படியாக அந்த பொறுப்பு சபையினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் நாம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கின்றோம். பவுல் சொல்லுகின்றார், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகின்றார், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி அவைகளை உனக்கு எழுதுகிறேன். வீடு என்று சொல்லும் பொழுது சபையை குறித்து பேசுகின்றார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கின்றது. இந்த சபையானது, தேவனுடைய சபையானது
சத்தியத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சபையாக இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையுள்ள பொறுப்பை பெற்றிருக்கின்ற மகிமையுள்ள இந்த சபைக்குள்ளாக தவறான உபதேசங்கள் வரும் பொழுது, தவறான உபதேசங்கள் தாக்கும் பொழுது, ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஏலிக்கு தேவனுடைய பெட்டியை குறித்து அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்த தேவனுடைய பெட்டியை அடையாளப்படுத்துகின்ற இந்த சபையானது சத்தியத்தை பாதுகாக்க வேண்டிய சபைக்குள்ளாக அந்த சபையை மாய்மால நிறைந்த போதனையை போதிக்கின்றதாகவும், அந்த சபைக்குள்ளாக பலதரப்பட்ட கள்ள உபதேசங்கள் பெருகி வருகின்றதையும், அந்த சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளை சரியான பாதையிலே நடத்த வேண்டிய போதகர்கள் தவறான போதனையை போதிக்கின்றதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தத்தளிக்கின்றதா? இந்த கேள்வி நாம் கேட்கணுங்க. நம்முடைய இருதயம் தத்தளிக்கின்றதா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கவலையற்று இருக்கின்றோமா? போராட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? வேதம் சொல்லுகின்றது சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கின்றது. அந்த சபையானது துருபதேசங்களினாலே தாக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? யோசித்து பார்க்க வேண்டும். பவுலை போல மிகுந்த போராட்டத்தை படுகின்றவர்களாக, சபைக்காக கண்ணீர் வடிக்கின்றவர்களாக, சபைக்காக பிரயாசம் எடுக்கின்றவர்களாக, தேவனுடைய நாமத்தின் மகிமை தொடர்ச்சியாக சபையினாலே பாதுகாக்கப்பட வேண்டும், சத்தியத்தை தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற இந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நாம் கொண்டவர்களாக, பாரப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய சத்தியத்தை குறித்தும் சபையினுடைய பாதுகாப்பை குறித்தும் நாம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் அது எதை காட்டுகின்றது என்று சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தின் மீது நமக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அதைத்தான் காட்டுகின்றது. சுவிசேஷத்தை குறித்து நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. வேதம் சொல்லுகின்றது யூதாவுக்கு எழுதிய நிருபத்திலே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகா பெரிய விசுவாசத்திற்காக நீ என்ன செய், போராடு என்று சொல்லுகின்றது. நாம் போராடுகின்றோமா? இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் சபையை தாக்கும் பொழுது அதை பார்க்கின்ற நமக்குள்ளாக எந்த ஒரு உணர்வையும் அது ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நமக்குள்ளாக எந்த ஒரு எதிர்வினையையும் அது ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் வெறுமனே அமைதியாக உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் அது எதற்கு அடையாளம்? கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதுதான் அடையாளம். ஆகவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையை குறித்த கவலை நாள்தோறும் நம்மை நெருக்கி ஏவுகின்றதா? போராடுகின்றவர்களாக, வியாகுலப்படுகின்றவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகின்றவர்களாக, தேவனுடைய சபையை கிறிஸ்து பாதுகாக்கும்படியாக தொடர்ச்சியாக சரியான போதகர்களை ஏற்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இது போதகர்களுடைய கடமை, விசுவாசிகளுடைய கடமையும் கூட. ஏங்க சபை மேலே இவ்வளோ முக்கியத்துவம்? ஏன் இவ்வளோ பாரப்படணும்? ஏன் இவ்வளோ மிகுந்த போராட்டத்தை பெறணும்? ஏன் இவ்வளோ வியாகுலத்தைப்படணும்? ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் என்று பார்க்கும் பொழுது 2 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, பாவத்திலிருந்து மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை குறித்ததுமான போதனையை போதிக்கும்படியான பொறுப்பு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் நாம் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் நாம் வாசித்தோம், கிறிஸ்துவனுடைய சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கின்றது. இந்த சபையிலிருந்து சத்தியம் வெளியே போக வேண்டும். இந்த சபையிலிருந்து சத்தியமானது மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே சத்தியத்தினுடைய தூணும் ஆதாரமாக இருக்கின்ற சபையே சத்தியத்தை களங்கப்படுத்துகின்றதாக இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவமானம்! அதற்காக தான் சபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த போராட்டத்தோடு பிரயாசம் எடுத்து உழைக்கின்றவர்களாக, ஜெபிக்கின்றவர்களாக, கண்ணீர் வடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, சபையானது சத்தியத்தின் மீது அதிகாரம் உள்ளதாக இருக்கின்றது என்பது அல்ல. நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுங்க. ஏன்னா இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க மதம் அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? சத்தியத்தின் மீது சபைக்கு ஆளுகை இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. நாங்கள் தான் வேதத்தை கொடுத்தோன்னு சொல்றாங்க. எங்களிடத்துல இருந்து தான் வேதம் வந்துச்சு, நாங்கள் இல்லைன்னா வேதம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த கிறிஸ்தவத்திற்கு வேதத்தை கொடுத்தது யார்? சபை. ஆகவே வேதத்திலே எது சரி எது தவறு, வேதத்திலே எது சேர்க்கப்பட வேண்டும் எது நீக்கப்பட வேண்டும், வேதத்தை எப்படி போதிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தின் மீது சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று போதிப்பது ரோமன் கத்தோலிக்கம். அது மிக மிக தவறான ஒரு போதனை. நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
சபையின் மீது, வேதத்தின் மீது சபைக்கு அதிகாரம் கிடையாது. சபையானது வேதத்திற்கு அடங்கி போகின்றதாக, வேதத்திற்கு அடிபணிகின்றதாக, வேதத்திற்கு சேவகம் பண்ணுகின்றதாக இருப்பதுதான் சபையை தவிர, வேதத்தின் அதிகாரத்திலே கட்டப்படுகின்றது தான் சபையை தவிர, சபை வேதத்தை தீர்மானிப்பதல்ல. அதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து வரும் வரை சகலவிதமான மாய்மானமான உபதேசங்களிலிருந்தும் தவறான போதனைகளிலிருந்தும் தேவனுடைய சத்தியத்திற்காக போராடி அந்த சத்தியத்தை காக்க வேண்டியது சபையினுடைய பொறுப்பை தவிர, சத்தியத்தை வறுத்து இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று சொல்லி சத்தியத்திற்கு அதிகாரத்தை கொண்டிருப்பது சபை அல்ல. நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஏன் சபையின் முக்கியத்துவத்தை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சபையின் மூலமாக தான் தேவன் என்ன செய்கின்றார்? அவர் தொடர்ச்சியாக பரலோகத்தினுடைய வாசல்களை நீங்கள் திறப்புவீர்கள், பூட்டுவீர்கள் என்று சொல்வது எதை குறித்து பேசுகின்றது? சபை ஒழுங்கு நடவடிக்கை. இந்த சபையில தான் அது நடக்கின்றது. நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் எவற்றை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது அது சாத்தான கட்டுறது அல்ல. இன்னைக்கு எல்லாரும் அதை தான் போதிக்கிறாங்க. நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கட்டுகின்றோம், அது கிடையாது. அது எதை பேசுகின்றது? திறவுகோல் என்று சொல்லும் பொழுது சபை ஒழுங்கு நடவடிக்கை குறித்து பேசுகின்றது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட பின்னணியின் அடிப்படையில் வாசிக்கணும். இங்கே மத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே, மத்தேயு சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்திலையும் சரி, மற்ற அதிகாரத்திலையும் சரி, திறவுகோள்கள் என்று பேசும் பொழுது அது சபை ஒழுங்கு நடவடிக்கை குறித்து கிறிஸ்து பேசுகின்றார். ஆகவே இங்கே சபையானது கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றது. அதை கேட்டு மனம் திரும்புகின்றவன் சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்படுகின்றான். அப்படி சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகின்றவன் எதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகின்றான்? பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகின்றான். அதுதான் நீங்க யாரை சேர்த்துக் கொள்வீர்களோ, நீங்கள் யாரை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதுதான் திறவுகோள்களுடைய வேலை. அது சாத்தான கட்டுறது கிடையாதுங்க. ஆகவே நாம் ஏன் சபைக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் முக்கியத்துவம் என்று சொன்னால், இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பானது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லைங்க, இன்னும் ஒரு காரியம். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த சபையானது பெற்றிருந்தாலும், சபையானது நாள்தோறும் தவறான உபதேசங்களினாலும் தவறான கொள்கைகளினாலும் போராட்டத்தை சந்திக்கின்றதாக இருக்கின்றது. நம்மளை சுற்றி இருக்கிற சபைகளே நீங்கள் பாருங்கள், எவ்வளவு மாயமாலமான உபதேசங்கள், சரீரத்தை திருப்திப்படுத்துகின்ற காரியங்கள், செவித்திணர் உள்ள போதனைகள், மனிதனுடைய செவிக்கு இன்பமான வார்த்தைகள், இதுதான் சபையில் இன்னைக்கு பேசப்படுகின்றது. மனிதனுடைய இருதயத்தை குறித்தும் அவனுடைய ஆத்மாவை குறித்தும் இன்னைக்கு கவலை இல்லை. சபைக்கு மக்கள் வர்ற வரைக்கும், காணிக்கை போடுற வரைக்கும் போதகருக்கு கவலை இல்லை. சபைக்கு மக்கள் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுச்சுங்க? போதகத்தை தான் மாத்துறாரே தவிர இதுதான் சரி, இதுதான் சத்தியம், நீங்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி சத்தியத்திற்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் என்று சொல்லி சத்தியத்திற்காக நிற்கின்ற ஆண்மையுள்ள போதகர்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கின்றார்கள். வேதம் தெளிவாக பேசுதுங்க. ஆகவே இந்த சபையானது நாள்தோறும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கின்ற சபையானது அந்த சத்தியத்தின் நிமித்தமாக என்ன செய்கின்றது? போராட்டங்களை சந்திக்கின்றது. ஆகவே சபையினுடைய பாதுகாப்புக்காகவும் சபையினுடைய பராமரிப்புக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிற இந்த சபை, ஆவிக்குரிய ஒரு அருமையான ஆரம்பத்தை கொண்டிருந்த இந்த சபை, கொலோசை சபையும் லவோதிக்கேயா சபையும், இந்த சபைகளுடைய பின்னிலைமை எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து அவர் எழுதுகின்றார் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது இந்த லவோதிக்கேயா சபைக்கு அவர் எழுதுகின்றார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 நாம் வாசிக்கும் பொழுது, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதிவெதிப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கிறிஸ்து சொல்லுகின்றான். எவ்வளவு ஒரு அருமையான ஆவிக்குரிய ஆரம்பத்தை கொண்டிருந்த சபைகள் இங்கே
அவைகளுடைய பின்னிலைமையை பார்க்கும் பொழுது கிறிஸ்து சொல்லுகின்றார், உன்னை என்னுடைய வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளவு கேடான ஒரு நிலைமையாக மாறி போனது. ஏன்? சபைகள் துருபதேசங்களினாலே பாதிக்கப்பட்டபடியினாலே, சபைகள் தவறான உபதேசங்களினாலே பாதிக்கப்பட்டபடியினாலே, விசுவாசிகள் தவறான உபதேசங்களுக்கு தங்களுடைய செவிகளை கொடுத்தபடியினாலே. ஆகவே நாம் ஏன் சபைக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக பார்க்கின்ற உதாரணத்தை, சபையானது போராட்டத்தை சந்திக்கின்றதாக இருக்கின்றது, நாள்தோறும் பிரச்சனைகளை சந்திக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு உண்மையாக இருக்கின்ற சபை நாளைக்கு எப்படியாக மாறும் என்று நமக்கே தெரியாது. ஆகவே தொடர்ச்சியாக தேவன் இந்த சபையை பாதுகாக்க வேண்டும். தேவன் சபையை சத்தியத்திற்குள்ளாக நிலைநிறுத்த வேண்டும். தேவன் தொடர்ச்சியாக சபையை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது விசுவாசிகளுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் அறிந்தபடினாலே தான் இந்த 1வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், கொலோசை சபையில் இருக்கின்றவர்களுக்காகவும், லவோதிக்கையா சபையில் இருக்கின்றவர்களுக்காகவும், இன்னுமாக சரீரத்தின் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் எனக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்காக நாம் போராடுகின்றோமா? கிறிஸ்துனுடைய சபைக்காக நாம் பாரப்படுகின்றோமா? சத்தியத்தினுடைய தூணும் ஆதாரமுமாக இருக்கின்ற இந்த சபையினுடைய பக்தி விருத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிக்கின்றவர்களாக, போராடுகின்றவர்களாக, வியாகுலப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் சுவிசேஷத்தை குறித்த அன்பு நமக்கு இல்லை, சுவிசேஷத்தை குறித்த அக்கறை நமக்கு இல்லை, சுவிசேஷத்தை குறித்த பாரம் நமக்கு இல்லை. இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்து சொல்லுகின்றார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவன் எவனோ அவனை பிதாவின் முன்பதாக நானும் அறிக்கை செய்ய மாட்டேன். உன்னை என்னுடைய வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த கண்டிப்பின் செய்தியை நாம் உணர்ந்தவர்களாக தொடர்ச்சியாக தேவனுடைய சபைக்கு உண்மையாக உழைப்போம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சபையை நேசிக்காத எந்த ஒரு போதகனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய சபைக்கு உண்மையாக உழைக்க முடியாது. அதை அறிந்தவர்களாக தேவன் சபையை பாதுகாக்கும்படியாக நம்முடைய கடமைகளை சபைக்காக நிறைவேற்றுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, சபையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே, சபையை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று பவுல் சொன்னதைப் போல நாங்கள் மெய்யான பாரத்தை கொண்டவர்களாக சபைக்கென்று மெய்யாக உழைக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய். சபையை குறித்த பாரத்தினாலே நெருக்கி ஏவப்படுகின்றவர்களாக தேவனை உண்மையாக ஜெபித்து வியாகுலப்படவும் போராடவும் உலகளாவிய சபையினுடைய மேன்மைக்காக உழைக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தேவனே கர்த்தாவே, இந்த சபையினுடைய பாதுகாப்பிற்காகவும் சபையினுடைய பக்தி விருத்திற்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தை எடுக்கின்றவர்களாக, மெய்யான விசுவாசிகளாக, சபையை நேசிக்கின்றவர்களாக, அன்பு செய்கின்றவர்களாக இருக்கும்படியாக கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாங்களும் கர்த்தாவை சபைக்கென்று எங்களுடைய எல்லாவற்றையும் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து